மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் கவிழ்ந்தபோது வேண்டுமென்று பேணுவார். நம் களம் கவிழ்ந்தபோது நாறுமென்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருச்செங்கோடு குமரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான ஒரு கோயிலுங்க. அந்த காலத்தில் எவ்வளவு அழகாக இதை கட்டியிருக்காங்கன்னு இந்த கோயில் இன்றைக்கி தான் நான் போய் பார்த்தேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோயில் கொலக்கரையில் பாருங்கள், அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே உள்ளே ஒரு சாமி சிலை ஒன்று இருக்கலாம். ஆனால் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸுமே ஒவ்வொரு கதையை சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாரு. அவரோட சிற்பம் கீழே வடிக்கப்பட்டிருக்குது. அப்புறமா திரிசூலத்தை வச்சு ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்ருக்காரு. இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா அழியிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. நம்மள பாதி பேர் நிறையா பேர்த்துக்கு கூட இந்த கோயிலோட வரலாறுன்னு தெரியல. நாம் விசிட் பண்ணுறதும் இல்லை. அந்த காலத்துலலாம் பாருங்கள், அத்தனை பேர் உட்காந்து பேசுகிறதுக்கு திண்ணை வச்சு இந்த டோர் கூட பார்த்திங்கன்னா அதோட வயசு சொல்லும். அவ்வளவு அழகான ஸ்கல்ப்சர்ஸோட அந்த காலத்தில் கட்டப்பட்டது இது. நாம் உள்ளே வந்ததுமே சூரிய பகவானை பார்க்கலாம். அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 2 கல் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு சோஃபா தான் ஞாபகத்து வந்தது. ஒரு சீட்டிங் பிளேஸ் மாதிரியே இருக்குதேன்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த மண்டபம், அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கிற அந்த தூண்கள், அப்புறம் ஒரு அம்மிக்கல் வேறு இருந்தது. அது எதுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அது பக்கத்துலேயே ஒரு செடியும் இருந்தது. சரி, இப்போ நம்ம இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். எதுக்கு இந்த கோயிலுக்கு பாண்டீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குது, அந்த பெயர் காரணத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் மூண்ட சமயம் அது. அப்பொழுது இந்த பகுதியில் இருந்த சிலர் பாண்டியர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப சுலபமாக சேரர்களை வீழ்த்தி தங்களுடைய அடையாளத்தை குமரமங்கல பகுதியில் பிரதிஷ்டை பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த அடையாளத்தை ஸ்தாபிக்கிற விதமாக அங்கிருந்து இந்த சிவன் கோயிலை பாண்டீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ நாம் வந்தோன்னா சுந்தர பாண்டீஸ்வரர் அப்படின்னு இந்த இறைவன் அழைக்கப்படுறாரு. இதை அதாவது குமரமங்கல பகுதியில் இந்த போர் நடந்தது அந்த சாட்சியாக 2 வரிகள் ரொம்ப அழகாக சொல்லப்படும். ஆதி குமரமங்கலம் அடுத்து மோலிப்பள்ளி, ஆதி குமரமங்கலம் அடுத்து சீரார்பள்ளி. இந்த கோயில் ரொம்பவே பழமையானது அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக நமக்கு இன்னொரு தகவலும் கிடச்சிருக்குது. என்னென்னா, குமரமங்கல வரலாறு நூலிலிருந்து கைப்பற்றப்பட்டது. அது என்னென்னா, இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில வரிகள் இதோ. ஸ்வஸ்தி ஸ்ரீ நான்மங்களஞ்சிறக்க ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு 12வது கீழ்கரை பூந்துரை நாடு. கோயில் அப்படிங்கிறது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க. அது கலாச்சாரம், பண்பாடு, வரலாறுன்னு எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. இப்போ இருக்க தலைமுறை நாம் இதையே மறந்துட்டோன்னா நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு இந்த கதைகளும் இந்த வரலாறும் எப்படி தெரியும்? வரலாறு அழிச்சு போகிறதுக்கு நாமளே ஒரு காரணமாக இருந்தால் எப்படி? நாம் எல்லாரும் வரலாற்றை மீட்டெடுக்கும் தலைமுறையாக இருப்போம். அடுத்து வர தலைமுறைகளுக்கும் நம் வரலாறு சொல்லுவோம். அதை விட்டுட்டு வரலாறை அழிக்கிற தலைமுறையாக நாம் இருக்க வேண்டாம். நன்றி.